திருப்பத்தூர் அருகே ராஜகவுண்டன்புதூரில் 5 வயது பெண் குழந்தையை கடத்த முயற்சித்ததாக கூறி பெண் மீது தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. யாசகம் கேட்டு வந்த பெண் குழந்தை அங்கன்வாடி செல்லும் வழியில் வைத்து கடத்த முயற்சித்ததாக கூறி தகவலானது கிடைத்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அரவிந்தன். வணக்கம் அரவிந்தன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரவீனா. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த புதுக்கோட்டை ராஜகவுண்டனூர் பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவரது மனைவி புனிதா இருவரும் கூலி வேலை செய்து வரும் நிலையில் இவர்களின் 5 வயது குழந்தையான வைஷ்ணவி அதே பகுதியில் உள்ள இன்று அங்கன்வாடி மையத்திற்கு இன்று காலை வழக்கம் போல் சென்றுள்ளது. அப்பொழுது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த பெண் ஒருவர் யாசகம் கேட்பது போல் நடித்து சிறுமியை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது சுதாரித்த அந்த சிறுமி திடீரென அவரது கையை தட்டிவிட்டு அங்கிருந்து கதறிக்கொண்டு ஓடி அக்கம் பக்கத்தினர் மற்றும் தனது தாயாரிடம் இது பற்றி கூறினார். பின்னர் அங்கு வந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் சிறுமியின் தாய் யாசகம் பெற வந்த கூறப்படும் அந்த பெண்ணை பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வாக்குவாதம் முற்றி போகவே அங்கு வந்த சில இளைஞர்கள் யாசகம் பெறுவதாக கூறப்படும் வந்த அந்த பெண்ணை சரமாரியாக தாக்கினர். இதனைத் தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பத்தூர் கிராமிய காவல்துறையினர் இளைஞர்களிடமிருந்து அப்பெண்ணை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த பெண் உண்மையிலேயே யாசகம் பெற வந்தாரா அல்லது குழந்தை கடத்தலில் ஈடுபட வந்தாரா என்பது குறித்து காவல்துறை அப்பெண்ணு தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குழந்தையை கடத்தி சென்றதாக கூறி யாசகம் பெற வந்த பெண்ணை அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அரவிந்தன்.